الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வினர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, ومن يتق الله يجعل له مخرجا, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பல வழிகளை திறந்து வைக்கிறான். ويرزقه من حيث لا يحتسب, இன்னும் அவர் அறியாபுறத்திலிருந்து அவருக்கு உணவளிக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினர்களே, மனிதனுக்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது, அது அல்லாஹ் தன்வசப்படுத்தியிருக்கிறான். இது யாராலும் செய்ய முடியாத ஒரு வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கு உணவளிப்பதை பற்றி எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரஸாக் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உணவளிக்கக்கூடிய அந்த தன்மையுடைய பெயரை அல்லாஹ் தனக்காக வேண்டி மட்டுமாக்கியிருக்கிறான். யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், எவ்வளவு தீனை கொடுக்க வேண்டும், எவ்வளவு துனியாவை கொடுக்க வேண்டும், யாருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு உடல்நல குறைவை கொடுக்க வேண்டும், யாருக்கு மக்கள் செல்வத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு மக்கள் செல்வம் இல்லாமல் ஆக்க வேண்டும், யாருக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுக்க வேண்டும், ஆட்சியிலிருந்து யாரை இறக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்யலாம். இது மனிதர்கள் முடிவு செய்ய முடியாது. இந்த விஷயத்தை மனிதன் விளங்கி கொண்டான் என்று சொன்னால், இப்பொழுது மேலே கூறப்பட்ட அனைத்து விஷயங்களும் என்னால் செய்ய முடியாது என்ற விஷயத்திலே அவன் உறுதி கொள்வான் என்று சொன்னால், கண்டிப்பாக ஒரு உண்மையான நல்ல அடியானாக அவன் ஆகிவிடுவான். ஏனென்றால் இது அத்தனையும் கொடுக்கிறவன் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது உண்மையான நம்பிக்கை வந்துவிடுகிறது. மேலும் இதையெல்லாம் அல்லாஹ் தான் கொடுக்கிறான் என்ற விஷயத்தை அவன் உறுதியாக உள்ளத்திலே கொண்டு வரும்போது, பிறரை கெடுக்கக்கூடிய விஷயங்களிலே, பிறருக்கு பின்னால் இருந்து அவர்களுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய விஷயங்களிலேயும் அவன் ஈடுபட மாட்டான். ஏன்னால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்ற விஷயத்தில் அவன் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, அல்லாஹும்ம மாலிகுல் முல்க், நிச்சயமாக அல்லாஹ் தான் இவ்வுலகத்திற்கு எல்லாம் அரசனாக இருக்கிறான். இவ்வுலக அரசன் யாரு? அல்லாஹ். நம்முடைய ஊரில் கூட ஊருக்கு ஒரு தலைவர்கள், நாட்டுக்கு ஒரு அரசர்கள் இருப்பார்கள். உலகத்துக்கென்றே ஒரு அரசர் யாருமே கிடையாது. அல்லாஹ் சொல்லும் பொழுது மாலிகுல் முல்க், அவன்தான் உலக அரசனாக இருந்து கொண்டிருக்கிறான். துஅத்தில் முல்க மன் தஷா, அவன் யாருக்கு நாடுகிறானோ ஆட்சியை அதிகாரத்தை கொடுக்குகிறான். முல்க மிம்மன் தஷா, அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்கி விடுகிறான். துஇஸ்ஸு மன் தஷா, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு கண்ணியம் வழங்குகிறான். கண்ணியம் என்பது இருக்கிறதே, நாமெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், எனக்கு இவர்கள் கண்ணியம் கொடுத்தார்களா, எனக்கு மரியாதை கொடுத்தார்களா. குடும்பத்தில் இதை கொண்டு மிகப்பெரிய சண்டைகள், சச்சரவுகள், பயங்கரமான பிளவுகள் உறவினர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே கண்ணியம், மரியாதை என்பது இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நான் யாருக்கு கொடுக்கிறேனோ அவர்களுக்குத்தான் நாம் தான் கண்ணியத்தை கொடுக்கிறோம். துதில்லு மன் தஷா, அதே போன்று இழிவையும் நாம் தான் கொடுக்கிறோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படியாவது இழிவாக்கிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவனை கண்ணிய குறைவாக ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைய காலகட்டங்களிலே எவ்வளவோ சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் கண்டிப்பாக இன்னொருத்தனுக்கு சூழ்ச்சி செய்து இழிவை ஏற்படுத்திவிட முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், துதில்லு மன் தஷா, நாம் யாருக்கு நாடுகிறோமோ அவர்களை இழிவுபடுத்துவோம்.
ஒருவருக்கு நம்மால் கண்ணியமும் கொடுக்க முடியாது, பிறரை இழிவுபடுத்தவும் முடியாது. பிறரை இழிவுபடுத்தக்கூடிய விஷயத்திலே ஒருவன் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த சூழ்ச்சியிலே அல்லாஹ் தஆலா அவனை மூழ்கடித்து விடுவான். பிறரை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களிடத்திலே இல்லாத விஷயங்களை எடுத்து மக்களிடத்திலே அவன் சொல்லி அவனை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பல சூழ்ச்சிகளை செய்வான் என்று சொன்னால் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே இல்லாத விஷயத்தை எடுத்து சொல்வாரோ அந்த விஷயத்தை அவர் நிரூபிக்கும் வரை அல்லாஹ் அவரை நரக நெருப்பிலே கைது செய்து வைத்திருப்பார். ஒருவர் திருடலை, ஆனால் வீணாக இன்னொருத்தர் அவர் மேலே திருட்டு பணியை போடுகிறார். இவர் திருடர் என்பதாக மக்களிடத்தில் அறிமுகப்படுத்துகிறார். முதல்ல சிந்திச்சு பார்க்கணும், ஒருத்தரை பற்றி பிரபலியப்படுத்திட்டோம் திருடர்னு சொன்னால் முதல்ல அதை வாபஸ் வாங்க முடியாது, அப்படியே பரவி போயிடும். இவர் வேண்டாம் திருந்திடலாம், இவர் நான் சொன்னது தப்பு அப்படி என்பதாக. ஆனால் மக்களிடத்தில் அவரை பற்றி தவறாக சொன்ன விஷயங்கள் மறைக்க முடியாது. அதற்கப்புறமாக நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா அவரை இழுத்து நரக நெருப்பிலே ஒரு கம்பிகள் செய்து, ஜெயிலை போன்று கம்பிகள் செய்து அதிலே கைது செய்து வைத்திருப்பார். எதுவரை? அவர் திருடர் என்று நீ நிரூபிக்காத வரை உன்னைக்கு இதில் ரிலீஸ் கிடையாது. அவர் தான் திருடவே இல்லையே, இவர் எப்படி அவரை போய் இவர் திருடலை அப்படின்னு சொல்லி அவரை நிரூபிக்க முடியாது. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக அவர் நரகத்திலே தான் கிடைக்கிறார். இப்போ கண்ணியத்துக்குற அல்லாஹ்வுடையார்களே, இவ்வுலக ஆசைகளுக்காக வேண்டி, இவ்வுலக செல்வங்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இரண்டு விஷயத்தில் மனிதன் போட்டி போட்டு கொண்டிருக்கிறான். இவ்வுலகத்தை எப்படியாவது நான் அடைந்து விட வேண்டும், இதற்காக வேண்டி யார் மீது வேண்டாலும் எவ்வளவு பழி, யார் மீது வேண்டாலும் எத்தனை குறைகள், எதை வேண்டாலும் சொல்வதற்கு இவன் தயாராக இருக்கிறான் உலக செல்வத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில். இரண்டாவதாக மதிப்பு மரியாதை, எனக்குத்தான் உயர் அந்தஸ்து கிடைக்க வேண்டும், இந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலேயும் அவன் எவ்வளவு வேண்டாலும் இன்னொருத்தவனுக்கு சூழ்ச்சி செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லிட்டான், அவன் உணவுக்காக வேண்டி சூழ்ச்சி செய்தாலும் சரி, இல்லை கண்ணியம் மரியாதைக்காக வேண்டி சூழ்ச்சி செய்தாலும் சரி, இரண்டுமே அல்லாஹுடைய ரிஸ்கிலே கட்டுப்பட்டது தான். அப்போ அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான், நாம் மேலே ஓதி காட்டின அந்த ஆயத்தில், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, எவன் ஒருவன் அல்லாஹுவை பயப்படுகிறானோ அவர்களுக்கு நாம் பல வழிகளை நாம் திறந்து வைக்கிறோம். அவன் அறியாத புறத்திலிருந்து அவனுக்கு நாம் பல வழிகளிலே அவனுக்கு ரிஸ்க் அளிக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். நம்முடைய ரிஸ்க்குக்காக வேண்டி, கண்ணியத்திற்காக வேண்டி, எதற்காக வேண்டி யாரையும் குறை கூற வேண்டும், பிறருடைய கண்ணியத்தை அழிக்க வேண்டும், அதற்காக வேண்டி சூழ்ச்சி செய்ய வேண்டும், பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக வேண்டி, எதற்காக வேண்டி நாம் பாவ செயல்களிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வை நீ பயப்படு, ரெண்டு உனக்கு சிம்பிளான வேலை, அல்லாஹ்வை நீ பயப்படு. இது அல்லாஹ்வை பயப்படுவதற்கு அதற்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கா? எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வை பயப்படு. என்னுடைய ரப்பு என்னை பார்க்கிறான், என்னுடைய ரப்பு எனக்கு உணவளிக்கிறான், என்னுடைய ரப்பு எனக்கு உணவளிக்க தயாராக இருக்கிறான். இதற்காக வேண்டி நான் ஏன் பிறருக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டும்? நீ அப்படி ரப்புக்கு பயப்படக்கூடியவனாக இருந்தால் உனக்கு அறியாத புறங்களிலிருந்து நாம் உனக்கு உணவளிப்போம் என்பதாக சொல்ல நினைத்து கூட நீ பார்த்துருக்க மாட்ட. உனக்கு அல்லாஹுடைய உதவி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஷரத் என்ன? அல்லாஹை பயப்படணும். கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடையார்களே, கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே,
அவர்கள் தனக்குத்தானே விரித்து கொண்ட வலை. அடுத்தவரை கொண்டு வந்து இவருடைய சூழ்ச்சி வலையிலே இவர் ஒரு காலமும் விழுக்காட்டி விட முடியாது. அந்த வலையிலே இவர்தான் சுருண்டு படுத்துக் கொள்வார், அந்த வலையிலே இவர்தான் மாட்டிக்கொள்வார். அல்லாஹ் சொல்லுகிறான், மக்ரு மக்கரல்லாஹி வல்லாஹு கைருல் மாக்கிரீன். மக்கர் பண்ணுங்க. நம்ம சொல்கிறோம்ல, வண்டி ரொம்ப மக்கர் பண்ணுது, அதுதான் குர்ஆனில் வருது, அது அரபி வார்த்தை. மக்கரு சூழ்ச்சி செய்யுங்கள், நீங்கள் எவ்வளவு வேண்டாலும் சூழ்ச்சி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா உங்களை விட சிறப்பாக சூழ்ச்சி செய்யக்கூடியவன். அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களை விட சிறப்பாக சூழ்ச்சி செய்யக்கூடியவன். இப்போ மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஒருத்தனுக்கு சூழ்ச்சி செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவர் என்ன செய்வார், அவருக்கு ஒரு சூழ்ச்சி செய்வார். சூழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்கிட்ட சொல்லி காமிப்பார், இவர் அவன் எனக்கு ஒரு வேலை செஞ்சான், ஆனால் அதில் அவனே மாட்டிக்கொள்வதை போட்டு நான் செஞ்சு வச்சுருக்கேன், அது அவனுக்கே தெரியாது. இவர் சொல்வார். யார் சொல்லுவார்? மனிதராக இருக்கக்கூடிய நாம் சொல்லுவான், அவன் எனக்கு இதை செய்யணும்னு நினச்சான், ஆனால் அதில் அவனே மாட்டிக்கொள்கிற மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன், அது அவனுக்கே தெரியாது அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ இவர் செய்கிற சூழ்ச்சியை அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னை விட சிறப்பாக நான் சூழ்ச்சி செய்யக்கூடியவன். அப்போ அல்லாஹ் நமக்கு எப்படி செஞ்சு வச்சுருப்பான்? கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடையார்களே, சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய வேலையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இறை நம்பிக்கை கொள்வது. எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான், என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இவ்வேளையில் யார் ஒருவரை பற்றி மனதிலே நான் தவறாக நினைத்தாலும் கூட அது அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். உள்ளங்களிலே உணரக்கூடிய விஷயத்தை நன்மையா தீமையா என்பதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஆகையின் காரணமாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஈமான்களை சரி செய்து அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கணும். ஜும்மாவுடைய தினங்களில் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பயான் 1 மணிக்கு ஆரம்பிக்குது. அந்த 1 மணிக்கு யாருமே இருக்கிறது இல்லை. இன்றைக்கி 1:05 1:10 வரைக்கும் பள்ளிவாசலில் ஒரு ஆள் கூட இல்லை. 1:10 வரைக்கும் நான் யாரை பார்த்து பேசுவது, யாரிடத்துல பயான் சொல்லுவது? இது ரொம்ப ஒரு ஜும்மாவுடைய விஷயங்களிலே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அது முக்கியத்துவம் கொடுப்பதற்காக வேண்டி தான் ஜும்மா என்பதாக சொல்லப்படுகிறது. எல்லோரும் சேரக்கூடிய நாள் அப்படின்றது தெரியுது, ஆனால் சேரக்கூடிய நேரன்றது தெரியவே மாட்டேங்குது. எதற்காக வேண்டி பாங்கு சொல்லப்படுகிறது பள்ளியில்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விடுவோம் என்று சொன்னால் நீங்கள் விரைந்து ஓடுங்கள், அல்லாஹுடைய திக்ரின் பக்கம், பள்ளியின் பக்கம் விரைந்து ஓடுங்கள் என்பதாக சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் கடையில் இவர் இருப்பார், ஏதோ ஒரு வேலையில் இருப்பார், பாங்கு சொல்லட்டும், அதுக்கப்புறமா நம்ம போய் வீட்டுக்கு பாங்கு சொன்னோன்னு எடுத்து வச்சுட்டு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பள்ளியாசல் வரலாறு. இது கூட இவர் குற்றம்தான். இது கூட என்னது? குற்றம்தான். பாங்குடைய சத்தம் கேட்டதுக்கப்புறம் நேராக இவர் பள்ளிக்கு தான் வரணும். எத்தனை பேர்கள் நாம் அதை செய்கிறோம்? வெள்ளிக்கிழமையிலே ஜும்மா தொழுது நாம் நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறோம். தொழுகிறது என்பதோ வெள்ளிக்கிழமை வாரத்திலே ஒரு நாள் என்பதாக முடிவாகிவிட்டது. அதிலே கூட நாம் என்ன அப்படின்னு சொன்னால், கடைசி நேரத்தில் இறுதி நேரத்தில் தொழுகையிலே சென்று அமர்ந்தோம். எப்படி நிக்காவுடைய நேரத்தில் நிக்காவுக்கு கூட நம்ம போய் சேர மாட்டோம். நிக்காகலாம் எப்படின்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை 4 ரக்காயத்து முன் சுன்னத்து தொழுகிற மாதிரி. நிக்கா முடிஞ்சவொன்னே அந்த பந்தி இருக்குல்ல, அந்த பந்தி வெள்ளிக்கிழமை ஃபர்ல் தொழுகிற மாதிரி. அது நம்ம கரெக்டாக அந்த ஃபர்ல் தொழுகையில் அந்த இகாமத் சொல்லும்போது கலந்துக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த பந்திக்கு நம்ம வேகமாக கலந்துக்கிற மாதிரி இந்த இதில் கலந்துக்குவோம். அப்போ இந்த தொழுகைக்காக வேண்டி, வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக வேண்டி
அதை ஒரு நாள் செய்கிறோம் அந்த நன்மையை, அதில் லேட்டாக வர்றதுனால எவ்வளவு பாவத்தை சம்பாதிக்கிறோம் என்பதாக சிந்திக்கணும். வீட்டிலிருந்து வரும்பொழுது கூட சாய் செய்து வாருங்கள் என்பதாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்காங்க. சாயின்னு சொன்னால் கஅபத்துல்லாஹ்வில் எப்படி தவாஃப் வரும்போது தொங்கோட்டம் ஓடுகிறார்களோ, வேகமாக ஓடவும் இல்லாமல் நடக்கவும் இல்லாமல் அந்த அளவுக்கு வேகமாக வாருங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஜும்மாவுடைய தினத்தன்று. நாம் கடைசியில் எப்போ போய் கலந்துக்கலாம், அப்படியே அஜர்த்து இப்படி சலாம் கொடுத்தோன்னா அப்படியே திரும்பி வந்துடும். செவத்தில் அப்படியே விட்டு இருந்த பந்தை போன்று இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுட்டாங்கன்னு சொன்னால் எப்படி அந்த பந்து வீட்டுக்காக போகும்? செவத்தில் விட்டு இருந்த பந்தை போன்று பள்ளியாசல் இப்படி அடித்தவொடனே நேரம் மறுபடியும் வீட்டுக்கு போகும். பள்ளியாசலில் டம்முன்னு இப்படி போய் முட்டிட்டு நேராக போய் வீட்டில் போய் விழுகிற. இடையில இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு போவோமா, எங்கே போவோம், வீட்டுக்குள்ளே கூட வைக்க மாட்டாங்க, அப்படியே வெளியே வைப்பாங்க. இதுதான் நம்முடைய கதி. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அப்போ ஜும்மாவுடைய தினத்தன்று கூட பள்ளியில் பாங்கு சொன்ன உடனே இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு யாருக்குமே இல்லைன்னு சொன்னால் என்ன அந்த ஜும்மாவுடைய தொழுகையுடைய மகத்துவம் நமக்கு இருக்குது? ஒரு சொந்தக்காரருடைய வீட்டு கல்யாணத்துக்கு, அவர் முக்கியமான கல்யாணத்துக்கு கொஞ்சம் லேட்டாக போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் அவ்வளோ வருத்தப்பட்டுக்கிறார். என்ன பாய் எவ்வளோ லேட்டாக ஆகுறீங்க, நீங்களே எவ்வளோ லேட்டாக ஆகுறீங்களே பாய். அவர் 2 பேருக்குள்ள சண்டே உறவினர் பிரச்சனையே கூட வந்துடும். அதில் நாங்கள்லாம் உங்கள் கல்யாணத்துக்கு எப்படி வந்தோம்? ஆனால் அல்லாஹுடைய வீட்டுக்கு யாருமே லேட்டாகும். கடைசி நேரத்தில் பெருநாள் தொழுகை கூட ஒரு ரகாயத்து முடிஞ்சதுக்கப்புறம் வர்றாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை! அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாவமான செயல் தெரியுமா? அல்லாஹ் சொல்லிவிட்டான் குர்ஆனிலே, எது சொல்லப்பட்டிருக்கிறோ அது ஃபரது. ஃபஸஅு இலா ஸிக்ரில்லாஹி வதருல் பை' என்பதாக சொல்லிவிட்டான். அல்லாஹுடைய திக்ரின் பக்கம் விரைந்து வாருங்கள். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் விரைந்து அங்கே பள்ளியில் இருக்கணும். வியாபாரத்தை தெளிவாக சொல்லிட்டேன். வியாபாரம் தான் நீ உட்காந்துருப்ப. அல்லாஹ்தாலா அதவே சொல்லிட்டேன், வதருல் பை', வியாபாரத்தை விட்டுருன்ட்டான். ஹலாலான வியாபாரம் ஒருத்தவர் செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஹலாலான வியாபாரம், மல்லிகை கடை வியாபாரம் தான் பண்ணுறார், ஹராம் கிடையாது. கறிக்கடை வியாபாரம் தான் பண்ணுறாரு, ஹராம் கிடையாது. பாங்கு சொன்னதுக்கப்புறமும் அவர் அந்த கடையில் உட்காந்து 10 ரூபா சம்பாரிச்சாருன்னா அவருக்கு அது பக்கா ஹராம். என்னது? அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவரோ அவருடைய மனைவியோ மக்களோ செலவழிப்பது, ஜும்மாவுடைய பாங்கு சொன்னதுக்கப்புறம் ஹலாலான வியாபாரங்கள் செய்து அதை எடுத்துகிட்டு போய் மனைவி மக்கள் செலவு அந்த ஹராமான உணவை சாப்பிட்டுகிறார், ஹராமான பழத்தை செலவழிக்கிறார். இமாம்களுடைய கூற்றாக இருக்குது. இப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய பள்ளி, அல்லாஹுடைய பள்ளிக்கு இந்த 1.25 வரைக்கும் பள்ளிவாசல் உள் பள்ளியில் ஒரு ஆள் இல்லை. இன்னைக்கு எப்படி ஜும்மாவுடைய சூழ்நிலை இப்படி இருந்தால் அப்படி அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹுடைய கட்டளைகளை முதலில் நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.